தவேக தலைவர் விஜயின் ரசிகர்தான் என்றும் அவருடன் அரசியலில் இணைந்து செல்வது குறித்து காலம்தான் தீர்மானிக்கும் என நடிகர் விமல் கோவையில் தெரிவித்துள்ளார். தயாரிப்பாளர் ராஜசேகர் தயாரிப்பில் இயக்குனர் கேந்திரன் இயக்கத்தில் நடிகர்கள் விமல், நட்டி சுப்பிரமணியன், சனக்ஷாஸ்ரீ, பாலசரவணன், முனிஷ்கான் ஆகிய பிரபலங்கள் நடிப்பில் உருவாக்கியுள்ள வடம் திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடி வருகிறது. இசையமைப்பாளர் டி. இமான் இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை கதைக்களமாக கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இந்த திரைப்படம் கிராமங்களிலும் மாடுபிடி வீரர்கள், மாட்டின் உரிமையாளர்கள் என பலரது மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் இத்திரைப்பட குழுவினர்களான இயக்குனர் கேந்திரன், நடிகர் விமல், நடிகை சனக்ஷாஸ்ரீ உள்ளிட்டோர் கோவை புரூக்ஃபீல்டு மாலில் உள்ள PVR திரையரங்கிற்கு வருகை புரிந்து ரசிகர்களை சந்தித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து படம் குறித்தும் படத்தின் வரவேற்பு குறித்தும் பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய நடிகர் விமல், இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றிய தமிழக ரசிகர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியை மையமாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் மாடு வளர்க்கும் கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாகவும், இந்த படத்தில் வரும் மாட்டின் உண்மையான பெயர் சோழன் என்றும், அதிகமாக இனிப்புகளை உட்கொள்வார், வாழைப்பழங்களை உட்கொள்வார் என்று கூறிய அவர், இந்த திரைப்படத்தில் மாட்டிற்கும் மிக முக்கியமான பங்கு உள்ளது என தெரிவித்தார். இந்த படத்தில் நான் எங்கும் கஷ்டப்பட்டு நடக்கவில்லை, இஷ்டப்பட்டுதான் நடித்தேன் என்று கூறினார். அரசியல் தொடர்பான கேள்விக்கு, அரசியலுக்கும் எனக்கும் சம்பந்தமில்லை, ஆனால் நான் ஒரு விஜய் ரசிகர் என்றும் கில்லி படத்தில் அவருடன் இணைந்து பணிபுரிந்துள்ளேன் என தெரிவித்தார். விஜய் கில்லியில் எப்படி இருந்தாரோ அதுபோன்றுதான் தற்பொழுதும் அனைவரிடமும் அன்பாக பழகி வருகிறார். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். அவருடைய அரசியல் பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் என தெரிவித்தார். விஜயுடன் இணைந்து செல்வீர்களா என்ற கேள்விக்கு அது காலம்தான் தீர்மானிக்கும் என்று பதிலளித்தார். நடிகர் விமல் அரசியலுக்கு வருவாரா என்ற கேள்விக்கு, தற்போதைக்கு நான் படங்களை நடிக்க வேண்டும் என்றுதான் இருக்கிறேன். அரசியலில் நல்லது செய்பவர்கள் அனைவருடனும் இணைந்து துணையாக இருப்பேன் என பதிலளித்தார். அனைவருக்கும் வணக்கம். வடம் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல PVR தேட்டருக்கு வந்திருக்கிறோம். இன்னைக்கு மக்களோட மக்களா இன்னைக்கு வடம் படம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் படத்தோட இயக்குனர் கேந்திரன் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜசேகர் சார் அவர்களுக்கும், வெங்கட் அவர்களுக்கும், பிரபு அவர்களுக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இமானந்தன் மியூசிக்ல அனைத்து சாங்குமே ரொம்ப நல்லா இருக்கு. கேமராமேன் பிரசன்னா அவர்களோட ஒளிப்பதிவும் ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த படத்தை வெற்றி படமாக்கிய தமிழக ரசிகர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சு. இது வடமாடு மஞ்சுவரட்டு பேஸ் பண்ண ஒரு கதை. இதுல நான் மாடு வளர்க்குற பையனாக நடிச்சிருக்கிறேன். இந்த மாடு இந்த படத்துல பாண்டிமுனின்னு இந்த மாட்டுக்கு பேரு. ஆனா அது ஒரு ஒரிஜினல் பேர் சோழன். ரொம்ப ஒரு 2-3 நாளே நல்லா பழகிட்டாப்புல சோழன். நிறைய ஸ்வீட் சாப்பிடுவாரு, வாழைப்பழம் சாப்பிடுவாரு. அதனால அது கொடுத்து கொடுத்து நல்லா பழகிருச்சு. ரொம்ப எனக்கு அந்த பாண்டிமுனி அந்த சோழனா நடிச்ச அந்த மாடுக்கும் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேடு. வடமாடு மஞ்சுவரத்தை பத்தி ரொம்ப டீட்டெயிலா டைரக்ட் சொல்லியிருக்காரு. இது ஒரு மண் சார்ந்த படம். களவாணிய மாதிரி இதுவும் ஒரு மண் சார்ந்த படம். ரீச் ஆயிருக்கு. ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்றாங்க. படம் ரொம்ப சக்சஸ் ஆனதுக்கு இந்த நேரத்துல தமிழக ரசிகர்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். ஆமாங்க, மதுரைக்கு போனோம். மதுரை கோபுரம் சினிமாஸ், அப்புறம் தங்கரிகள், அப்புறம் தஞ்சாவூர் போனோங்க. தஞ்சாவூர்லயும் சரி, எல்லா ரசிகர்களுமே ரொம்ப ஏன்னா அது ஒரு மண் சார்ந்த படம், வடமாடு மஞ்சுவரட்டை பேஸ் பண்ண ஒரு படங்கிறதுனால எல்லாருமே ரொம்ப ரசிச்சு பார்க்குறாங்க, ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் மூவி. ஃபேமிலியோட நல்ல என்டர்டெய்னராக ஒரு 2 மணி நேரம் ஜாலியாக ஒரு படம் பார்த்தோம் அப்படிங்கிற அளவுக்கான படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு நடிக்கல, இஷ்டப்பட்டு தான் நடிச்சேன். எல்லா சீனுமே இஷ்டப்பட்டு நடிச்சேன்.